ஓம் சாந்தி. ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் சக்சஸ் என்ற தலைப்புல 7 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 5வது நாள். எப்போது நம்மளுடைய மனம் சாதாரணமான விஷயங்கள்ல தன்னுடைய சக்தியை சிறகடிக்கிறத நிறுத்துதோ அந்த நேரத்துல தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸ், அதாவது ஆன்மீக சக்தி மையமாக மாறுது. அது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியை ஃபீல் பண்ண வைக்க முடியும். அதனால இன்றைக்கான துணை தலைப்பு என்ன அப்படின்னா சைலன்ஸ், அமைதி, அந்த ஆன்மீக சக்தி மையம். இன்ட்ரோவர்ஷன், அதாவது உள்நோக்கி திருப்பும் நிலை, சோல் கான்ஷியஸ்க்கு பிறப்பிடமா இருக்கு. ஆத்ம உணர்வு அப்படின்னா உடல் கண்களால காணப்படக்கூடியத கடந்ததை பார்க்கக்கூடிய திறன், அதற்கும் மேற்பட்ட ரகசியங்களை உணரக்கூடிய திறன். நாம எல்லாமே தெரிஞ்சது மாதிரி வேர்ல்டு டிராமா அப்படின்றது, அதாவது உலக நாடகம்ன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட நிலையான ஒரு திரைக்கதை. வெளியில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் சரியில்லாம இருந்தாலும் அது எல்லாமே காரணம் விளைவு என்ற விதியின் அடிப்படையில தான் இருக்கு. இந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்நோக்கி திரும்பக்கூடிய நிலையில ஈஸியா வர முடியும். கூடவே நம்மளுடைய சக்தியையும் சேகரிக்க தொடங்க முடியும். இந்த உணர்வு தான் நமக்கு விஷயங்களை ஈஸியா ஏத்துக்கக்கூடிய சக்தியையும் விஷயங்களை ஈஸியா முடிக்கக்கூடிய அந்த முன்னேறக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். இந்த 2 சக்திகளே உள்நோக்கி திரும்பும் நிலைக்கு, அதாவது உள்நோக்கு முகமுடையவரா ஆகக்கூடியதுக்கு, இறுதியாக அமைதியின் நிலைக்கும் நம்மளை கொண்டு போகுது. எக்ஸ்ட்ரவர்ஷன், வெளிநோக்கி சிதறக்கூடிய தன்மை நம்மளை அறியாமலேயே நம்மளை பாடி கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்துடுது, பாடி கான்ஷியஸ்ல சிக்க வச்சிருது. இந்த வெளிநோக்கிய சம்ஸ்காரம் காரணமாக நம்ம திரும்ப திரும்ப உடல் உணர்வுல போயிடுறோம். அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னா, நாம இந்த கண்களால, அதாவது இந்த உடல்ல இருக்கக்கூடிய கண்கள்னால பார்க்கறத அடிப்படையா வச்சுட்டு விஷயங்களை விளக்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இது கடைசியில ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதனால நான் மற்றும் மனம் என்ற தவறான அடையாளத்துல நாம திரும்ப திரும்ப சிக்கிக்கிறோம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள், அது தன்மை கொண்டவை, சூழ்நிலைகளினுடைய அதிர்வுகளுக்கு மேல வர்றது கிடையாது. அப்படின்னா வழிமுறை என்ன? வழிமுறை இதுதான். உடல் உணர்வை நாம சுத்தமா விட்டுடணும், ஆத்ம உணர்வுல நிலை பெறணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா பரமாத்மாவோட இணைந்த நிலையில இருக்கிறது. இந்த 2 நிலையிலையும் நாம இருக்கிறப்போ மாயை கிட்ட இருந்து நம்ம ஈஸியா விலகி இருக்க முடியும். இந்த 2 விஷயம்தான் நம்மள ஆத்ம உணர்வுல நிலை பெற வைக்கும். திரும்ப உள்நோக்கு முகத்துக்கு நமக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அமைதியின் சக்தியை வளர்க்கவும் இது ஈஸியா இருக்கு. ஐன்ஸ்டைன் ஒரு டைம் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனைய உருவாக்கிய அதே விழிப்புணர்வு நிலையில இருந்து அந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது. இப்போ நாம விஷயங்களுக்கு உடனடியா ரியாக்ட் காட்டக்கூடிய பழக்கத்தை எடுத்திருக்கோம், அதாவது உடனே எதிர்வினை கொடுக்கிறோம். நாம உண்மையிலேயே அதிர்வுகளுக்கு எதிர்வினைய காட்டுறோம். அந்த அதே அதிர்வு நிலையில இருந்துகிட்டே அதை விட உயர்ந்த நிலைக்கு நாம போக முடியாது. ஏன்னா ஹையஸ்ட் ஸ்டேஜ், அந்த உயர்ந்த நிலை தான் பிரச்சனையை அதனுடைய வேர் நிலை வரை தீர்க்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கு. இந்த மாதிரி நாம இந்த விளையாட்டுல சிக்கி நம்மளுடைய உண்மையான அடையாளத்தையும் இந்த நாடகத்தினுடைய உண்மையும் மறந்துட்டு, இந்த உண்மைகளை சூட்சுமமா புரிஞ்சுக்கிட்டவங்க அமைதியின் சக்தியை சேகரிக்க முடியும். அவங்களுடைய சில வார்த்தைகளே மற்ற ஆத்மாக்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஜெக்ஷன் மாதிரி, ஆன்மீக ஊசியாக இருக்கும். அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட அந்த சக்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆத்ம உணர்வுலையும் அமைதியின் சக்தியிலையும் இருக்கக்கூடியவங்க அந்த சக்தியை தானமாக வள்ளல் மாதிரி இருந்து கொடுக்கவும் முடியும். பாபா முரளியில அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, சக்தியை கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. வள்ளலாகுங்கன்னு நிறைய டைம் நமக்கு சொல்லியிருக்காரு பாபா.
ஏன் அப்படின்னா பிறகு வரக்கூடிய ஆத்மாக்கள் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. அவங்களுக்கு அறிவு தளத்துல, அதாவது புரிய வைக்கிறது மட்டும் நமக்கு போதாது, அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில இதை செயல்படுத்தக்கூடிய சக்தியையும் நம்ம கொடுக்கணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஆட்டிடியூட் இல்லாம சூழ்நிலையையும் அதிர்வுகளையும் மாற்றணும். இது சாத்தியமா? சாத்தியம் நினைச்சா கை தூக்குங்க. ஆமா, இது கண்டிப்பா நடக்கும். நாம எல்லாரும் இதை சில நேரத்துல அனுபவிச்சிருக்கோம். ஆனா திரும்ப நமக்கு நிஜமா தோணும், இந்த சூழ்நிலையில சிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாபா சொல்றது போல இது எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி தான். நிஜமா தோணுனாலும் உண்மையிலேயே அது நம்ம மனநிலையினுடைய உருவாக்கமாக தான் இருக்கு. அப்படின்னா நமக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நாம கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு என்ன? ஆத்ம உணர்வுல இருக்கிறது. கூடவே அந்த ஆத்ம அதிர்வுகளை மற்றவர்கள் பிடிச்சுக்கிற கூடிய அளவுக்கு வெளிப்படுத்துறது. அதன் மூலம் அவர்களும் தங்களை தாங்களே மாத்திக்க, தங்களுடைய மனநிலையிலேயே வேலை செய்ய தேவையான சக்தியை பெற முடியும். அதனாலதான் உங்களுடைய வார்த்தைகள் அமைதியை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது மட்டுமே பேசுங்கள். இல்லை அப்படின்னா அமைதியே அதிகம் நன்மை தரும்னு சொல்லப்படுது. நமக்கு தோணும் இல்லையா, இந்த டைம்ல நம்ம பேசினா அது சரி அப்படின்னு. இப்ப அந்த டைம்ல மட்டும் நம்ம பேசணும். அமைதியை விட இப்போ நம்ம பேசுறது அப்படின்னு தோன்றப்ப பேசணும். இல்லை அப்படின்னா நீங்க அமைதியாவே அதிகம் இருந்தீங்கன்னா அது கூட ரொம்ப நன்மை தரும். பல மகான்கள், முனிவர்கள், சன்னியாசிகள் அவங்களுடைய வாழ்க்கையில மனதின் சக்தி கூடவே அமைதியின் சக்தி இதை தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. அவர்கள ஒருத்தர் தான் ரமண மகரிஷி. அவர்கிட்ட பல ஆன்மீக தேடுபவர்கள், ரொம்ப கடினமான ஆன்மீக கேள்விகளும் அவருக்கு இருந்தது. ஆனா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த கேள்விகளினுடைய முடிவுல அவர் முழுமையான அமைதி நிலையிலேயே சென்று இருப்பாரு. அவருடைய எல்லா கேள்விகளும் மறைஞ்சிரும். அந்த முனிவர் தன்னுடைய தேடுபவர்களுக்கு ஆழமான அமைதியினுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாரு. அந்த அமைதியிலேயே அவங்க உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு ஏத்த, அவர்களுக்காக உண்மையான பதில அந்த அமைதியிலேயே அவங்க பெற்றாங்க. அதனால தேடுபவர்கள் இப்படி சொல்லுவாங்க, அவருடைய அமைதியில் என் எல்லா சந்தேகங்களும் மறைந்து விட்டன அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் அமைதி சக்தி எப்படி பேச்சு சக்தியை விட எப்படி இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். நாம மீண்டும் சிந்திக்கலாம். இப்போ ஒரு சின்ன தியானம் நம்ம செய்யலாம். எல்லாரும் அமைதியாக உட்காருங்க, ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க. நான் நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கும் ஒரு ஒளி புள்ளி. ஒரு நிமிடத்தில் அமைதியின் சக்தியை நான் சிந்திக்கிறேன். என் அமைதி மனசோர்விலிருந்து வரும் அமைதி அல்ல. இது முழுமையான புரிதலிலிருந்து பிறக்கும் ஆனந்தமான அமைதி. உண்மையின் புரிதல், உள்ளுணர்வின் ஆழமான உண்மைகளின் புரிதல். அந்த அமைதியின் நிலையில் நான் நிலை பெறும்போது நான் அன்பின் அழகான அதிர்வுகளையும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளலையும் வெளிப்படுத்துகிறேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும், அனைத்து சூழ்நிலைகளுக்கும் என்னுடைய கடந்த காலம், இந்த நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஆழ்ந்த நிலையில் என் அனைத்து பாரங்களையும் நான் பரமாத்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். நான் ஒப்படைத்தவுடனே அவர் என்னுடைய அனைத்து பாரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த அழகான அமைதியில் என்னை நிலைநிறுத்துகிறார். இது மோதலின் அமைதி அல்ல, இது ஞானத்தின் அமைதி. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் நான் நன்றி கூறுகின்றேன். எனக்கு யாரிடமும் எந்த மனக்கசப்பும் கிடையாது. இந்த ஆழ்ந்த அமைதியில் நான் முழுமையடைந்தவள். என்னுடைய விழிப்புணர்வை, கவனத்தை மீண்டும் ஒளிப்புள்ளிக்கும் சாந்தியின் சூழலுக்கும் திரும்ப கொண்டு வருகின்றேன். எனக்கு முழுமையாக அமைதியை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே மிக அற்புதமான அனுபவம். பரமாத்மாவுடன் உள்ள உணர்வு எவ்வளவு ஆழமான வலுப்பெற்றது என்பதையும், வெளியில் உள்ள விஷயங்கள் எவ்வளவு சாதாரணமாகவும் பயனற்றதாகவும் தோன்றுகின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன்.
அந்த ஆழமான உண்மை உணர்வு மிக தெளிவாக எனக்கு கிடைக்கின்றது. நாம கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அமைதிக்கான சில நிமிடங்களை நாம ஒதுக்கணும். அது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு நாள் முழு அமைதிக்கான நாளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கைய நினைவுபடுத்தி பாருங்க. அவர் திங்கட்கிழமை அன்னைக்கு முழுமையா அமைதியா இருப்பாரு, சைலண்ட்ல இருப்பாரு. ஒரு டைம் பல அரசியல் பிரச்சனையில அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அநீதிகளுக்காக ரியாக்ட் பண்றாங்க. அவரை வலியுறுத்துறாங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனா மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு? அவரு உடனடியா ரியாக்ட் பண்ணல, வாய்மொழி பதில கொடுக்கறதுக்கு மறுத்தாரு. அமைதியாக அமர்ந்து சிந்தனை பண்ணாரு. அடுத்த நாள் அமைதியான தெளிவான பதில கிடைச்சது. அந்த பதில் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாகவும் நம்ப வைக்கக்கூடிய விதத்திலையும் இருந்தது. மற்ற எல்லாருமே அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. அவர் உடனடியா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமானதாக ஆகியிருக்கும். ஆனா அவரு அமைதியில நிலைச்சிருந்து பிரச்சனைய அதனுடைய வேர்நிலை வரை தீர்த்து வச்சிட்டாரு. அதுதான் அமைதியினுடைய சக்தி. நாம எல்லாருமே சூழ்நிலை அது மெதுவாவே ஆட்டோமேட்டிக்காவே அழகான அனுபவத்தை சில நேரத்துல கொடுக்கும். ஆமா, நாம எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். யாராவது தங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நெல்சன் மண்டேலா பத்தி நாம எல்லாரும் கேட்டிருக்கோம். அவரு 27 ஆண்டுகள் ஜெயில இருந்தாரு, சிறையில இருந்தாரு. அந்த காலத்துல அவர் பல அவமானமும் கடுமையான நடத்தையும் எதிர்கொண்டாரு. ஆனா கோபத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலா அவரு மரியாதையான அமைதியையும் உயர்ந்த அமைதியையும் பயிற்சி பண்ணாரு. அந்த அமைதிதான் அவரை அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. இந்த எல்லா கதையில இருந்தும் நாம உணர வேண்டியது என்ன அப்படின்னா, உண்மையான சொல்யூஷன் பேச்சினுடைய சக்தியினால் இல்ல நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கிடையாது, அமைதியினுடைய சக்தியினால் தான் உருவாகுது. அதனால அமைதி சக்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். மௌனம் பேச்சை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது மட்டும்தான் பேசணும். இல்லை அப்படின்னா மௌனமே அதிக கருணை மிக்கதாக இருக்கும். பல மகா ஞானிகளும் அமைதியானவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில மனதின் சக்தியை மௌனத்தின் சக்தியை பயன்படுத்தினாங்க. அவங்கள ஒருத்தர் தான் ரமண மகரிஷி. இப்போ அவரை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பல ஆண்டுகள் தேடுபவர்கள் ரொம்ப சிக்கலான ஆன்மீக கேள்விகளோட அவர்கிட்ட போனப்போ அவர் முழுமையான மௌன நிலைக்குள்ள போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவர்களின் எல்லா கேள்விகளும் அங்க மறைஞ்சிருச்சு. அந்த ஞானி தன்னுடைய மௌனத்தின் மூலமா தேடுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆழமான மௌனத்தை கொடுத்தாரு. அந்த மௌனத்துல தான் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த உண்மையான பதில அங்கேயே அவங்க பெற்றுட்டாங்க. அந்த பக்தர்கள் தேடக்கூடியவங்க அவங்களுடைய மௌனத்துல என்னுடைய எல்லா சந்தேகமும் தீந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ இதன் மூலம் மௌனத்தினுடைய சக்தியையும் எப்படி நம்ம இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை பண்ணணும், சைலன்ஸ்ல இருக்கணும். ரொம்ப காலமா அந்த உள்ளார்ந்த மௌனத்தை பயிற்சி பண்றது நம்மளுடைய உடல் நலனை, மனத்திறனை, உணர்ச்சி நலனை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடைசியில நம்மளுடைய உறவுகளை வலுப்படுத்தி சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்துக்கு நம்மளால உதவி பண்ண முடியும். இப்போ சைலன்ஸ், மௌனமும் ஆன்மீக மௌனமும் அப்படி வெறும் இதா கிடையாது. அது பயனற்ற பேச்சுக்களை விட அதிக திறனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உயிர்ப்பான மொழின்னு கூட சொல்லலாம். அமைதின்றது ஒரு மொழி. இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வலிமையும் எதிர்வினையும் தோல்வியடைகிற இடத்துல பொறுமையும் அமைதியும் வெற்றி பெறுமா. வலிமையும் எதிர்வினையும் தோல்வியடையும் இடத்தில் பொறுமையும் அமைதியும் வெற்றி பெறுமா. செகண்ட் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, பேச்சை விட மௌனம் எவ்வாறு அதிகமாக தொடர்பு கொள்ள முடியும். இந்த 2 விஷயத்தை பத்தி இன்னைக்கு நீங்க சிந்தனை பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான இன்றைய ஹோம்ஒர்க். நல்லது, நன்றி, ஓம் சாந்தி.